ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எஃப்என்ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போயா மைக்கு அதோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மைக் வந்து ஒவ்வொரு யூடியூபரும் தேவைப்படுற மைக்கு தான் இது. இதோடைய ரேட் வந்து முன்னாடி ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூடிடுச்சு. 1600 எல்லாத்தையும் சேர்த்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்துச்சு. நம்ம நாட்டு ஜிஎஸ்டி அது இதில் எல்லாத்தையும் சேர்த்து வந்து 1600 ஆயிடுச்சு. ஏன்னா இதோடைய மைக்கோட தரம் நல்லா இருக்கனால அதிகமான இது சேல்ஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறது சைடு நாய்ஸ் கேட்காமையும் கொஞ்சம் ஒரு நல்ல கிளியரான வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மைக் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அது வந்து நம்மளுடைய ப்ரைஸ் டேக் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் போயா பை M1 மைக்குடைய பேர். இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் லிங்க் வீடியோ கீழே தருவேன். நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அமேசானில் பண்ணேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள், ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல லெதர் பவுச் தான். இதுக்குள்ளே தான் அந்த நம்மளுடைய மைக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதை பற்றின மெனு புக் இருக்குது. அதில் வந்து நம்ம செட் பண்ணுறதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மைக்கு இந்த பவுச் உள்ள தான் வச்சுருக்குறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம சுருக்கி இது பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயும் போகிறனா கூட ட்ராவல் பண்ணுறா கூட இந்த மைக்கை வந்து இந்த பவுச்சுக்குள்ளே வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். இந்த இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலரில் பின் பண்ணுற அந்த கிளிப் இருக்குது. அப்புறம் அந்த மைக்கில் நம்ம நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாஞ்சு கொடுப்பாங்கள்ல அது இருக்குது. அப்புறம் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி வந்து நம்ம அந்த மைக்கில் செட் பண்ணணும். இந்த பேட்ரி தான் அது. அதையும் நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் DSLR கேமராவுக்கு செட் பண்ணுறதுக்கு அந்த பின்னும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து மைக்ரோஃபோனில் உங்களுடைய மொபைலில் பண்ணுறேன்னா டேரெக்டாக பண்ணிடலாம். DSLR கொஞ்சம் அந்த ஜாக் வந்து பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி அதில் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை பிரித்து பார்ப்போம். இதில் தான் வந்து நம்ம அந்த பேட்டரியை ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அந்த இதுக்குள்ளே தான் அந்த ஸ்பாஞ்சு ஹெட்டில் மாட்டிக்க வேண்டியதான். இதான் வந்து சுவிட்ச் ஆன் ஆஃபு. நீங்கள் மேலே வச்சிங்கன்னா DSLR, கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மலாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மைக் இது நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு அங்கே இது இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மீட்டர் இருக்குது. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து நின்று கூட நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கேமரா அங்கே இருக்குது, நீங்கள் இங்கே நின்று பேசுகிறீங்க அப்படின்னா இந்த மைக்கோட லென்த்து ஒயரோட லென்த்து 6 மீட்டர் இருக்குது. இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், மைக்கு நம்ம வந்து ஹெட்டில் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த இதை கழட்டி நீங்கள் இதில் பேட்டரி போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கு அந்த பேட்டரி போகிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு டேப் இருக்குது. நீங்கள் டேப்பை கீழே வச்சு அந்த பேட்டரி போட்டிங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளே போயா மைக்கு. ஒவ்வொரு யூடியூப்பரும் தேவையான மைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா தகவலை வந்து நம்ம கீழே சொல்லுங்கள். இந்த மைக் வந்து முன்னாடி 1000 ரூபாய் இருந்தது. கொஞ்சம் இது முன்னாடி 1600 இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 1000 போட்டிருந்தாங்க. இப்போ திரும்ப 1200 வந்துருச்சு. ஏன்னா அந்த மைக் ரொம்ப சேல்ஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த நம்ம கேப்டன் ஜிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.